Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம வீக் ஹீரோ பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 and 2 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லாட்டா டாப்ல உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட் தரேன் அண்ட் வீடியோவும் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இவன் ஒருத்த சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கானு, இவன் இந்த ரவுடி கேங்குக்கே ஹெட் போல் இருக்கு. டேய், வேலை செய்ய அமிச்சா எங்க போய் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, இல்ல ஒரு சின்ன வேலை அதனால்தான் அப்படின்ட்டு அந்த யாங் ரொம்ப பம்மி சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல அந்த பொண்ணை கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவனோட கசின்னு யாரோ அடிச்சிட்டாங்க, ஸோ அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க போனோம் அப்படின்ன உடனே, அப்படியா, அதுக்கு நான் இப்ப பனிஷ்மெண்ட் தரணும்ல, வேலை செய்யற நேரத்துல வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாங்க பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். அவனோட கையை உடச்சே விட்டுறான். எல்லாரும் பயந்துடுறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும். கட் பண்ணா ஹீரோ, சூஹோ அப்புறம் பென்சோ 3 பேருமே அங்க விளையாடிட்டு இருக்கானுங்க ஸ்னூக்கரு. ஹீரோ கேட்குறான், நம்ம படிக்கிறதுக்கு தானே வந்தோம், பார்த்தா இங்க ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சூஹோ எப்ப பாரு படிப்பை பத்தியே பேசாதடா, காண்டாவுது, சும்மா புத்தக புழுவாவே இருக்காத சரியா, பாரு இது வீக்கெண்டு, நம்ம ஜாலியா விளையாடலாம், அப்பதான் ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும், ஆனா ஊனா படிக்கலையான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூஹோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அப்ப நீ காலேஜுக்கு போக வேணாமா அப்படின்னு கேட்குறான். இவன் வேற ஒருத்தன் சும்மா இந்த படிப்புங்க கூட சேரக்கூடாது, அதனால்தான் சரி பரவாயில்ல நீ கேம் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கோத்து விட. ஹீரோ விளையாட வரான். ஸோ பாலை கால்குலேட் பண்ணி அடிக்கிறான். அந்த பால் போய் வெல்ல மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. அதுக்குள்ள எல்லாரும் வெளில போயிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, என்னப்பா தம்பி நீ என்ன ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டியா என்ன அப்படின்னு கேட்ட உடனே, இன்னும் நான் என்ன உன்னை ஈஸியா எடுத்தேன், இல்ல நம்ம சாப்பிட போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சூஹோவை கூப்பிட. இல்ல நான் வரல, ஆல்ரெடி என்னோட ஸ்கெடியூல் ரொம்ப தள்ளி போயிடுச்சு, நான் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, எப்பா சாமி நீ போய் படிப்பா, நாங்க 2 பேரும் போய் சாப்பிட போறோம் நிம்மதியா ஜாலியா, சரியா வட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக கிளம்பிடுறானுங்க. ஸோ ஹீரோ படிக்கிறதுக்காக போயிடுறாரு. பாவம் அந்த யாங் கட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் கையில. ஸோ அந்த ரவுடி பையன் வரான், என்ன ஆச்சு உனக்கு கையில என்ன கட்டு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பார்த்தா முன்னாடி அந்த ரவுடி கேங்கோட லீடர் உட்காந்து, தம்பி நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அம்ப்ரல்லா வாங்குறதுக்காக ஒரு கடைக்குள்ள போறாரு. பார்த்தா அந்த ரவுடி கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணு லிப்ஸ்டிக்கே பார்த்துட்டு இருக்குது. உடனே அந்த லிப்ஸ்டிக்கை வாயிலேயே புட்டு அப்படியே பேக்குள்ள துப்பிடுது. ஸோ ஹீரோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரா. டக்குன்னு இந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு, ஐயோ இவன் பார்த்துட்டானா இதை அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுது. ஹீரோ இதை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரா. ஒருத்தவங்க என்ன உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இவன் ஏதாவது சொல்லிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹீரோ கையை பிடிச்சிக்குது. வா போல சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குது ஹீரோவை. ஸோ ஹீரோவும் வெளில வந்துடுறாரு. ஸோ மழை வேற பெய்யுதா, ஐயோ என்கிட்ட கொடை இல்லையா அப்படின்னு இவ சொல்ல, இவர் பாட்டுன்னு கொடைய ஓப்பன் பண்ணிட்டு போறாரு. ஏய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்துன உடனே ஹீரோ திரும்பி பாக்குறாரு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே, ஏன்னா என்கிட்ட கொடை இல்லை, மழை வர பெய்யுதுல, நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்துட்டு இருக்கு. சரி ஏதாவது டொப்புக்கி கடை தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு தெரியாது, சரி வா நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டு போகுது. 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா நீ ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிற, எனக்கு ரூடா நடந்துக்கிற பசங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்களாம் என் ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு உன் போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவ போன் நம்பர் எல்லாம் போட்டுட்டு, இதுதான் என் நம்பரு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹீரோவா வியர்டா பார்த்துட்டு இருக்காரு. யாரா இவ என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில போறாங்க. சரி ஓகேப்பா நான் கிளம்புறேன், முன்னாடி நடந்ததுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே போன் பேசிட்டே போயிடுறா. ஹீரோக்கும் ஒன்றும் புரியல என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரவுடி கேங் ஹெட் ஒரு ஸ்கூல் பையனை மிரட்டிட்டு இருக்கான், எப்படா காசு தருவ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனை பயந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்கான். அது பாரு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள குடுக்கலன்னு வச்சுக்கோங்க உன் அம்மா அப்பாவை சாவச்சு உன் வீட்டையே எரிச்சு விட்டுருவான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி வெளில போகும்போது அந்த யாங் வரான். பாரு அவன் 30 நிமிஷம் அடிச்சு மூஞ்செல்லாம் கிழிச்சு அனுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஸோ இந்த யாங் அந்த சின்ன பையனை பாக்குறான். அப்படியே கட் பண்ணா அந்த ரவுடி பையனை காட்டாங்க. ஹீரோ கிட்ட உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ சொல்றான், அந்த பாரு உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை ப்ளீஸ் கொஞ்சம் வாயேன். அந்த சூஹோவும் பென்சோவும் பாக்குறாங்க, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா சரி ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ பாரு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அது நான் யூஸ் பண்ண ட்ரக் மட்டும் இல்லைன்னு மட்டும் என்னோட லாயர் கிட்ட சொல்லு, இதுக்கு எனக்கு எவிடன்ஸ் வேணும் ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். காலில் விழுந்து பென்சோ சொல்றான், சரி ஓகே ஒத்துப்போம், பாவமா இருக்கவனை பார்க்கவே. ஹீரோ சூஹோவை பாக்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒத்துக்கிறான்.
பார்த்தா ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போறான். சூஹோ கேக்குறான், என்ன பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனா பார்த்தா அந்த ரவுடி கேங் ஃபுல்லா அங்கதான் நின்னுட்டு இருக்கு. சூஹோ சொல்றான், அப்பவே நினைச்சேன் இவன் சரியானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரவுடி கேங்கோட லீடர் வரான் காரை விட்டு இறங்கி, என்னப்பா தம்பிகளா நீங்க தான் வந்து என் ஆளோட கையை வச்சிருக்கீங்க பாரு, அவன் வந்து கட்டுலாம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சூஹோ சொல்றான், என்னது அவன் கட்டு போட்டுட்டு இருக்கானா, அவன் மேல எங்க கை கூட படல, எப்படி அவன் கை வஞ்சிருக்கோம் அப்படின்னு உடனே ஹீரோ கேக்குறான், என்ன ப்ரூஃப் இருக்கு நாங்க தான் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பாரு அதெல்லாம் தெரியாது, இப்போ நீங்க எனக்கு 15 மில்லியன் தரணும், உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள எத்தனை வந்து குத்துருவேன், இல்ல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். சூஹோ வந்து சிரிக்கிறான், என்னது 15 மில்லியனா, நாங்க எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாரு 3 நாள் டைம் தரேன் எடுத்துட்டு வர, இல்லன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஹோ கையை கிழிச்சு விட்டுறான் கத்தியை வச்சு. ஸோ அப்படியே கிளம்பிடுறானுங்க எல்லாருமே. ஐயோ என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸ்கூலுக்கு வெளியே தான் அந்த ரவுடி கேங் நின்றுட்டு இருக்கு. ஸோ இவனுங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்றானுங்க பின்னாடியே. ஹீரோக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. அப்போ வந்து சரி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக கூப்பிடுறான். அந்த ரவுடி கேங்ல இருக்கிற பொண்ணு எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கு. எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஹீரோ சொல்றான், யார் அவன், எதுக்காக அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல அவன் எனக்கு வேலை கொடுத்தவன், ஆக்சுவலி அவனை பத்தி நான் அப்படி பேசக்கூடாதுதான், பட் இருந்தாலுமே அவன் வந்து சரியான ஒரு சைக்கோ, அவன் எத்தனை பேரை கொண்டிருக்கான் தெரியுமா, எவ்வளவு கேங்ஸ்டர்ஸ் கூட அவனுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு தெரியுமா, பணத்துக்காக அவன் எவ்வளவு தூரம் வேணா போவான் அப்படின்னு சொல்றா இவ. ஹீரோ கேக்குறான், ஓ அப்போ நாங்க பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்ட உடனே, அவ வந்து சாவடிக்க கூட உங்களை வந்து தயங்க மாட்டான். அப்படியே கட் பண்ணா இந்த பென்சோ வந்து அவங்க அப்பா ரூம்குள்ள வந்து தெரியாம போயிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பா டிராயரை வந்து ஓப்பன் பண்ணி ஏதோ எடுத்துட்டு வரான். பார்த்தா அவங்க அப்பாவோட காஸ்ட்லி வாட்சை தான் திருடி எடுத்துட்டு வந்திருக்கான். சூஹோவையும் ஹீரோவையும் கூட்டு போறான். பாருங்க நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைய, இந்தாங்க 15 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான் அசால்ட்டா. இவங்க பாக்குறானுங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எங்க அம்மா கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பாரு பொய் சொல்லாத, எப்படி இந்த காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூஹோ கேட்க, ஹீரோவும் கேட்கறான், எப்படி அந்த காசை வந்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆக்சுவலி எங்க அப்பாவோட வாட்சை வித்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சூஹோக்கு செம்ம காண்டாயிடுது. லூசாடா நீ, அவனுங்களுக்கு எதுக்கு இந்த காசெல்லாம் தரணும், நம்ம பாரு அவங்கள நம்ம ரிப்போர்ட் தான் பண்ண போறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆமா நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சது, அவன் போதைப் பொருள்லாம் விற்கிறானாமா, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்குலாம் வந்து ஆன்லைன் கேம்ஸ் ரம்மி மாதிரி வச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து மற்ற காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் தோக்க வச்சு. அதுக்கப்புறம் இவனே போய் காசு கொடுக்குறான், நீ வந்து இது விளாடு, நீ தோத்ததெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு பயந்து இவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் திருடி இவனுங்க காரு அது இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவன்கிட்ட கொடுக்குறானுங்களாம். ஸோ அந்த தைரியத்துல தான் இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஸ்கூல் பசங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த சூஹோ பார்த்துட்டு, பாருடா எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். ஸோ இவனுங்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளில வரானுங்க. பார்த்தா அந்த ரவுடி கேங் வெளில தான் நின்றுட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 3 நாள் முடிய போகுது. ஸோ அதனால வெளில நின்றுட்டு இருக்கானுங்க அந்த காசை வாங்கறதுக்காக. சூஹோ பார்த்துட்டு, இதோ பாருங்கடா நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் தனியா போய் டீல் பண்றேன், அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா இவனுங்க விட மாட்டானுங்க, இல்ல நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்ன உடனே, பாரு நீங்க 2 பேரும் வந்து ரிப்போர்ட் பண்றதுக்காக போலீஸை கூட்டினுவாங்க, ஸோ அட்ரஸை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், இப்போ நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியாக போகிறான். போயிட்டு அந்த ரவுடி கேங்கில் அந்த ஆள் வெளில வரான். வந்து என்னப்பா தம்பி 3 பேர் இருப்பீங்க, ஒத்த ஆளா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நான் மட்டும் தான் வரேன், இப்போது ஆக்சுவலி என்கிட்ட தான் காசு இருக்குது, நான் உனக்கு தரேன், பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இந்த மாதிரி நீ வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கல, ரம்மி வெப்சைட்டு, அதில் வந்து நான் நிறைய ஆளை சேர்த்து விட்றேன், ஆக்சுவலி இந்த ஸ்கூல்லேயே நான் தான் டான் தெரியுமா, நீ ஒருத்தருக்கு 1 வவுச்சர் தானே தரேன், 3 வவுச்சராக கொடு, செம்மையா போகும், நம்ம வேற லெவல்ல சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இவன் கேட்குறான், ஆமா உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நின்றுட்டு இருக்கானே இவனோட கசின் என் கிளாஸ் தான், அவன் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை காட்டியிருக்கான், ஸோ அதனால தான் நான் அவனுக்கு சொல்றேன், ஏன் உன் இடத்துல போய் பேசலாமா இதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூஹோ கேட்குறான். உடனே வா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கார்ல உட்கார வச்சு கூட்டுன்னு போயிட்டு இருக்கான் அவன். ஸோ இவனுங்க 2 பேரும் வெளில வரானுங்களா. அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கா. வந்து இந்த மாதிரி ஏன் அவனை தனியா அமிச்ச, இந்த இதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறா போய் ரிப்போர்ட் பண்றதுக்காக. உடனே இந்த பென்சோ வந்து டாக்ஸி பிடிக்க போறான். எங்கடா போற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இல்ல அவனை நம்ம தனியா விடக்கூடாது,
அவன் ஏதாவது சூஹோவை பண்ணிடுவான். ஸோ அதனால நான் போறேன், அவனை நான் எப்படியாவது காப்பாற்றணும், என்கிட்ட தான் காசு இருக்குல்ல, நான் வேணா அதை வேணா குத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு டாக்ஸி எடுத்துன்னு போயிடுறான். ஹீரோ வந்து அங்கேருந்து ஓடுறான் ரிப்போர்ட் பண்றதுக்காக, போலீஸை கூட்டின்னு வரதுக்கு. அந்த யாங் கேட்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட, என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏன் அப்படிலாம் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே, இது பாரு நான் அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் அந்த லீடரை, ஏன்னா நம்ம லைஃபை பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இந்த லைஃப் நான் வாழ பிடிக்கல, எனக்கு உனக்கும் பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் முடியணும்னா அவன் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவனுங்க அவங்களோட இடத்துக்கு கூட்டு போயிடானுங்க. ஸோ ஊசோ வந்து தம்பி உள்ளே இருப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேங் லீடர் இறங்கிடுறான். அவன் தன்ட்ட பேசிட்டு இருக்கான். இவன் வந்து க்ளூ கொடுக்குற மாதிரி அவன் ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டு, முன்னாடி இருக்கிற கேட்டு சூப்பராக இருக்குது, அதுவும் ப்ளூ கலரில் ஏஸ்தட்டிக்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரெக்கார்ட் பண்ணி அமுச்சு விட்டுடுறான் வாட்ஸ்அப்பில். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. பாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். செமையாக இருக்கே வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் எதுக்கு ஃபோனை கொடுக்கணும் பாரு, நிறைய விஷயம் நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்குல்ல, மறுபடியும் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேங் லீடர் கேட்க, இப்போ பாருங்க நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் ஃபோனில், எப்படி அதெல்லாம் தர முடியும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒருத்தன் மண்டையிலே அடிக்கிறான் சூஹோவை. அவள் தான் அவன் அப்படியே கீழே கிற்கலாகி விழுந்துடுறான். ஸோ இவன் அப்படியே ஏஞ்சி, எனக்கு அப்பவே தெரியும்டா நீ என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஃபோனை பார்த்தா எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு வந்துருங்க, அப்புறம் இந்த ரெக்கார்ட்லாம் அமுச்சு விட்ருப்பான்ல, அதெல்லாம் பார்த்துட்டு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு பேட்டை வச்சு அடின்னு அடிக்கிறான். பாவம் அவனால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இவன் பார்த்துட்டு போலீஸோட இவனுங்க வரானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வெளியே வந்துட்டு இருக்கானுங்க, வாங்கடா கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா. ஸோ அங்கன்னு பார்த்தா கரெக்டாக பென்சோ வரான். பென்சோ கண்டுபிடிச்சி வந்துடுறான். டோரை ஓப்பன் பண்ணும்போது இவன் வந்து ஏதோ கல்லெடுத்து அடிக்க வரான், யாரா இருந்தாலும் சாவச்சுனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேங் லீடரு, ஏய் நீ மட்டும் தான் தனியா வந்தியா, போலீஸ் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஊக மட்டையா இருக்கான்ல, ஸோ அவனை தோல்ல போட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். இவன் சூஹோவை பார்த்துட்டு, இதோ பாருங்க என் ஃப்ரெண்டை விட்டுருங்க, உங்களுக்கு தேவையான காசை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த காசை எடுத்து கொடுக்குறான். இவனுங்க 2 பேருமே அந்த கார்ல தூக்கி போட்டு கூட்டு போறான். ஸோ ஹீரோ வந்து போலீஸ் கூட வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெல் அடிக்கிறாங்க. உள்ள இருந்து யாருமே வரலையா, போலீஸ் உடனே சொல்றாங்க, இதோ பாருப்பா தம்பி, நாங்க வாரண்ட்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல, இந்த மாதிரி நாங்க உள்ள போகக்கூடாது, ஸோ ஒரு போட்டோலாம் வச்சு எங்களால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இஷ்யூனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பட்டு கிளம்பிடுறானுங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அப்படியே எகிரி குச்சி இந்த வீட்டுக்குள்ள வரான். வந்துட்டு அந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக வரான். உள்ள பார்த்தா அங்க ரத்தக்கரையா இருக்கா. அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான் சூஹோவை தான் இவனுங்க அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறான். ஃபோனும் எடுக்கல சூஹோ. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான்.